வாழ. போல நீ வேலை இந்த என்னல முழிக்க வாழ. என்னால முடியாது, பயமா இருக்கு. என்னல சொல்ற? என்னால இது விற்க முடியாது, பயமா இருக்கு. அப்படியால? ரொம்ப பயமா இருக்குதா? வாழ வா, நீ விற்க வேணாம்ல. சிரிக்கு உள்ள அம்மா உட்காந்து சோம்பிக்கலாம் நினைக்கல. பயமா இருக்கா? அந்த பையனை விட்டுடு. அதை கேட்க நீ யார்ல? சூரி. விடலைன்னா என்னல பண்ணுவேன்? எங்கேயும் அநியாயம் நடக்கக்கூடாது. இனிமே யாருக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு நான் இருக்கேன். சூரியனே, எனக்கும் யாரும் இல்லைன்னு, நானும் உங்க கூட வந்துடுறேன்னு. உன் பேர் என்ன? ராகவா லாரன்ஸ். நீங்க யாருன்னு? அதை மட்டும் கேட்க கூடாது. டைம் வரப்ப நானே சொல்றேன். டேய், அண்ணன் நினைறாரு, கொடையை பிடிங்கடா. வணக்கம். அருண். வாங்க. ஹாய் பாய்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுது. மேட்ரை சூரி சார் கிட்ட சொல்றேன். உங்க ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவர் தீர்த்து வச்சிருவாரு. உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கோங்க ஐயா. சூரி பார்த்துக்குவாரு. நீங்க போயிட்டு வாங்க. சார், சூரியனை பார்க்கணுமா? உட்காருங்க. வணக்கம். வணக்கம். என்ன பிரச்சனை? என் பொண்ணு இங்கே தான் காலேஜில் படிக்கிறா. ரொம்ப நல்லா படிப்பா. எப்போவுமே கிளாஸில் அவள் தான் ஃபஸ்ட் ரேங்க். கொஞ்ச நாள் அவள் வீட்டுக்கு ரொம்ப லேட்டாக வர்றா. என்னாச்சுன்னு கேட்கலான்னு நானே காலேஜுக்கு போனேன். அவள் கிளாஸ் ரூமுக்கே வர்றதில்லைன்னு சொன்னாங்க. காலேஜுக்கு பின்னாடி சில பெரிய இடத்து பசங்க என் பொண்ணுக்கு போதை மருந்தை பழக்கப்படுத்தி என் கண்ணு முன்னாடி என் பொண்ணுகிட்ட ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிட்டாங்க சார். அதை தட்டி கேட்டதுக்கு என்னை அடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க சார். என் பொண்ணுக்கு மட்டும் இல்லை, அங்க நிறைய பொம்பளை பிள்ளைங்களுக்கு இதே அநியாயம் தான் நடக்குது. சூரி சார் மனசு வச்சா இந்த அநியாயத்தை தடுக்க முடியும்னு தான் இங்க வந்தேன் சார். ஒரு தடவை சூரி சார் காலேஜ் வந்து பார்க்க சொல்லுங்க. இந்த விஷயத்துக்கு சிங்கம் தேவையில்லை. புலி அனுப்புறேன், தைரியமா போயிட்டு வாங்க. ஒரு தடவை ப்ளீஸ், எனக்கு வேணும், கொடு ப்ளீஸ். நான் என்ன சொன்னாலும் கேட்குறேன். ஒரே ஒரு தடவை. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, கிளம்புங்க. போங்கடா.
சூரியன் இருக்கிற பிளேஸ்ல இன்னொரு தடவை இந்த மாதிரி நடக்க கூடாது. எங்க அண்ணன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு டான். ஏயா இது என்னையா நியாயம்? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே புக் பண்ணிட்டோம், பணத்தை முழுசா கட்டிட்டோம். இப்போ திடீர்னு மும்பைலேருந்து ஒருத்தன் வந்து ஃப்ளாட்டை ஆக்கிரமிச்சுக்கிட்டான்னு சொன்னா நாங்க என்ன செய்ய சொல்றீங்க? உங்களுக்காக பேசினா அந்த பாவி ஏன் உயிர் எடுத்துருவான்? மேல வந்து உட்கார்ந்துருக்கிறவன் மும்பையில பெரிய ரவுடியா. அவனுக்கு அரசியல்வாதிங்க கிட்டையும் போலீஸ்கிட்டையும் செல்வாக்கு இருக்கு. முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் மும்பையில ஒரே நேரத்தில் 25 பேரை கொலை பண்ணியிருக்கான். எனக்கும் குடும்பம் குழந்தைங்க இருக்குங்க, என்னால் அவனை எதிர்க்க முடியாதுங்க. உங்களை யாருக்காவது அவனை எதிர்க்கிற தைரியம் இருக்கா? அவனை எதிர்த்து கேள்வி கேட்க முடியுமா? தைரியம் இருக்கிறவங்க வாங்க, வந்து கேளுங்க. வாங்க, நாம போய் கேட்போம். வாங்க. ஏதோ பேசணுமா? அதான் தம்பி, இது அநியாயம் தம்பி. 60 வருஷம் வாய வைத்த கட்டி சேர்த்த பணத்துல வாங்கின இடத்த நீங்க இப்படி ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது. செஞ்சா தம்பி எங்களுக்கு அநியாயம் செய்யாதீங்கப்பா. அப்படித்தான் செய்வோம். என்ன செய்வ? எங்க போய் சொல்லணுமோ அங்க போய் சொல்லுவேன். யாருக்கிட்ட போய் சொல்ல போற? போலீஸ்கிட்டே சொல்ல போறியா பெருசு? இந்தா இந்தா சொல்லு. பெருசு மிரண்டுடுச்சு, நான் அப்புறமா பேசுறேன், போன வை. இல்லை உங்க ஊர் மினிஸ்டருக்கு ஃபோன் போடுறேன், பேசுறியா? பேசு. பெருசுக்கு பேச்சு வரா, பேரிஞ்சு போய் நிக்குது. நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். வேற யாருக்கிட்ட போய் சொல்ல போற? போலீஸ் கிட்டயோ மினிஸ்டர் கிட்டயோ போய் சொல்ல மாட்டேன். சொல்ல வேண்டிய உங்ககிட்ட சொல்லுவேன். வேற யாருக்கிட்ட போய் சொல்ல போறேன்? டேய் அடிங்கடா, அடிங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லித்தான் ஆகணும். பாவிங்களா, இப்படி அநியாயம் பண்றீங்களே, நல்லா இருப்பீங்களா? எங்கேயோ இருந்து வந்து இங்க அநியாயம் பண்றீங்களே, அடிங்கடா. உங்க சாவு இங்கதான். இந்த சத்தம் எங்க கேட்கணுமோ அங்க கேட்கட்டும்டா. கிளவி எங்க தள்ளி வர்றா. நீ போடுற சத்தம் யாருக்கோ கேட்குன்னு சொன்னியே, யாருக்குடி? யாருன்னு சொல்லு. சொல்லுடி கிளட்டு முண்டை. டேய், எங்க சூரிக்கிடா. சூரிக்கா? ஆமாடா, சூரியனை போல கிளம்பி இருப்பாருடா எங்க சூரி. எங்களை போல ஏழைப்பாளைங்களுக்கு தெய்வம், உங்களை போல ரவணிங்களுக்கு எவன். பாசம் வச்சா உயிரை கொடுப்பாரு, மோசம் செஞ்சா உயிரை எடுப்பாரு. ஏய், நல்லவங்களுக்கு நல்லவரு, கெட்டவங்களுக்கு டான். இப்ப ரவுடிங்களுக்கு தூள் பறக்க போகுது. நிமிஷம் டைம் தர, மரியாதையா இங்கிருந்து போ. என்னது போகணுமா? ஏய், ஏன்டா அவசரப்படுறீங்க? பொறுங்கடா, பொறுங்க. டேய் சூரி, உன் பவர் ரொம்ப சூப்பர்ரா. ஃபர்ஸ்ட் பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். முடியலன்னா என் பவர் என்னன்னு உனக்கு காட்டுறேன். சரி சரி, மரியாதை கொடுத்ததெல்லாம் போதும், கீழே உட்காரு. கீழே உட்காருன்னு சொன்னல, மும்பைக்காரன் எப்பவும் மேலே தான் இருக்கணும். தமிழை என்னைக்கும் தரையில தான் இருக்கணும்.